ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறது அல்லது ஒரு பாலம் கட்டுது அப்படின்னா எங்க இது கட்டும்? நிதி மக்கள் தேர்ந்து வரியாக திரட்டப்பட்ட நிதி தான் சேமிச்சு வச்சிருக்கோம், அதுல தான் செய்யணும். அது யாருக்கு செய்யுது? மக்களுக்காகவே செய்யுது. அப்ப மக்களிடமிருந்து பெறப்பட்ட வரி அந்த பணம் வீணாகாமல் அதை செயல்படுத்தி முடித்து அவர்களுக்கு பலன் அடைய வேண்டும். ஆனா அதிமுக குறிப்பா ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சியில மட்டும்தான் அந்த ஆட்சியில செஞ்சுதான் அதை அப்படியே விஷம் மாதிரி பார்த்து அப்படியே கசப்பா தூக்கி வெளியேறியது. என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த கர்வம் அப்ப இருந்துச்சு. சென்னையில துறைமுகத்துக்கு மதுரை வாயிலிருந்து துறைமுகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாலை, தூண்களுக்கு மேலேயே போற மாதிரி சாலை திட்டம் வந்து அற்புதமான திட்டம். அதை ஆரம்பிச்சு பில்லர் எல்லாம் போட்டு ஏறக்குறைய முடிக்கிற டயத்துல தேர்தல் மாறி வந்துருச்சு. தேர்தல் மாறினாலும் தேர்தல் வந்து வேற எந்த ஆட்சி வந்தாலும் அந்த பணம் கலைஞரது இல்லை, மக்களுடைய வரி பணம், அவர் திட்டம் கலைஞருடையது. ஆனா அந்த செயல்பாடே கலைஞருக்குன்னு தூக்கி போட்டுட்டு அதுல ஏகப்பட்ட மக்களுடைய வரி பணம் கோடிக்கணக்கில் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படின்னு பார்த்துட்டு அந்த பணம் போனா போகட்டும் அப்படிங்கிற பொறுப்பற்ற தன்மையோடு செயல்பட்டா யாருக்கு நஷ்டம்? அந்த முதலமைச்சருக்கு நஷ்டம் கிடையாது, இந்த முதலமைச்சருக்கு நஷ்டம் கிடையாது, மக்களுக்கு நஷ்டம். மக்களுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு பார்த்து செஞ்சிருக்கணும். 10 ஆண்டுகள்ல அந்த பாலங்களை போய் பார்க்கும்போது ஒவ்வொரு வரையும் வயிற்றுச்சலா இருக்கும். இத்தனை கோடி பணத்துல நம்ம பணம் கூட இருக்குது, இதை இப்படி நிறுத்தி வச்சிருக்காங்களுக்கு மக்களுக்கு சில துரோகம் இல்லையா? அந்த துரோகத்துக்காக தான் போன முறை அதிமுகவுக்கு அடி கிடைத்தது. பழனிசாமியாவது, ஜெயலலிதாவுக்கு தான் பழி வாங்கும் எண்ணம் இருக்குன்னா பழனிசாமியாவது இந்த 4 வருஷத்துல முடிச்சிருக்கலாமான்னா முடிக்கல. இப்பதான் அது முடக்கி விடப்பட்டு அதுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நிறைய கம்பிகள்லாம் மேல துருபிடிச்சு போச்சு. இந்த அளவுக்கு சாடிஸ்டான ஒரு ஆட்டிடியூடு எந்த முதல்வருக்கும் இருக்கக்கூடாது. அது ஜெயலலிதாவுக்கு இருந்தது. இனி வரும் முதல்வர், இப்ப இருக்கும் முதல்வர் அப்படியே தொடர்ந்தாருன்னா அந்த செயல்பாடுகள்லாம் அருமையாகும். அப்போது அற்புதமான ஒரு சாலை துறைமுகத்துக்கு மதுரை வாயிலிருந்து கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.